ஹே கண்ணு, வரியா? அட கொஞ்சம் திரும்பிதான் பாரேன். என்ன மாமா, என் கூட நீ வரியா? சுத்த வேஸ்ட். என் கூட நீ வரியா? வந்தா உனக்கு சொர்க்கத்தையே காட்டுவேன். போலாம். என்னோட பேரு ரத்னா. ஆமா, என்ன பொம்மை இது? குட்டி. இவரோட பேரு குட்டி. அப்படியா? ஓ அப்படியா? நீ அந்த மாதிரி ஆளுன்னு இப்பதான் புரியுது. உனக்கெல்லாம் சின்ன பொண்ணுதான் ரொம்ப பிடிக்குமோ? என்ன பொடி, இதை போட்டுட்டு வா. அது சரி. எங்கே என் முன்னாடியே மாத்து. உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே நான் பண்றேன். சரியா செல்லம்? அடடா, நீ இந்த ட்ரெஸ்ல அப்பயே என்னோட குட்டி மாதிரி இருக்க. உனக்கு ஸ்கூல் பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவங்க எல்லாம் அப்பாவிங்களா இருப்பாங்க. உன்ன மாதிரி ஊரு மேறவங்க இல்ல. என்ன சொன்ன நீ? ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்க தான் கிடைப்பாங்க. ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. சரி, 1000 ரூபாய் கூட நான் போறேன். 1000 ரூபாவா? ஆனா உன்னோட ரேட் வெறும் 500 தானே சொன்னேன். இப்ப 1000 ரூபாய் ஏத்தி கேக்குற? இன்னொரு 500 ரூபாய் என்ன மாதிரி ஒருத்தி ஸ்கூல் பொண்ணா மாறினதுக்கு. தேவையில்லாம இந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டேன். அது ஒன்றும் தேவையில்லாத ட்ரெஸ் இல்ல. அதுவும் ட்ரெஸ் மாத்தினதுக்கு 500 ரூபாய் கேட்கறியா? என்ன ரூல் இது? இது ஏன் தொழில், ஏன் ரூல்ஸ்? தேவையில்லாம பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல என் பணத்தை எடு. இங்க பாரு, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. இத புடி, இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பணம் இல்லாதப்ப எங்க நான் தரது? பாக்க நல்லவ மாதிரி தெரியற, ஆனா நீ பெரிய ஃப்ராடர்ல இருக்க. இதனாலதான் உன் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு வாட்டி அடிச்சு ஊரை விட்டு துரத்துனாங்களா? பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிருப்ப. அவங்க செஞ்சது சரிதான். இத கூட நீயே வச்சுக்கோ. இத வச்சு பெரிய பங்களா கட்டிக்கோ. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். உன்னால பணம் சம்பாதிக்கவும் முடியாது, ஸ்கூல் பொண்ணுங்களும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. நீ ரொம்ப பேசிட்டடி. விடு என்ன? விடு.
இப்ப பேசிடி பாப்போம். பொம்பளைங்க எல்லாருமே பூரி மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தாண்டி நல்லவங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணுங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தான். ஆமா மாமா நில்லுங்க. ராகுல், அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும்ல, யாரையும் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. அப்பா வயசு தானே, அப்பா இல்லைல்ல அவரு. அது மட்டும் இல்லாம இந்த பியூனை மதிக்கவே மாட்டாங்க யாரும். பியூனோ இல்ல பிரசிடென்ட்டோ யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணாதான் அந்த வலி அப்படின்னு தெரியும். எனக்கு என்னோட தேவதை கிடைச்சிட்டா, என்னோட குட்டி. ஆட்டோ ஆட்டோ ஸ்டேஷன் வரீங்களா அண்ணா? உட்காருங்க. இன்னைக்கு தான் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னேன். இவ்ளோ ஸ்லோவா போயிட்டு இருந்தா நாளைக்கு தான் போய் சேருவோம். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் முறுக்குங்க. ஸ்பீடா போங்க. அதே என்ன மிரர்ல என்னையே பார்த்துட்டு வரீங்க? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஹலோ, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினேன். அந்த பாஸ் இருக்கானே மொட்டை தலையன். ஓகே பாய். அண்ணா எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? இது ஸ்டேஷன் போற வழி இல்லையே. ஸ்டேஷன் போற வழி அங்க இருக்கு. நாம தான் ஸ்டேஷனுக்கு போறது இல்லையே. நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. நிறுத்த போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஆட்டோ நிறுத்துங்க. பேசிட்டே இருக்கியே, வாய் வலிக்கல. ஆட்டோ நிறுத்துங்கண்ணா.